போடலாம், ஹோல்ஸ் போடு. தம்பி ஹோல்ஸ் போடலாமா? மூர்க்கு இல்லாம ஓஸ் கரெக்டா எடுங்க. இந்த மாதிரி நம்ம ஓஸ் முறுக்கு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எடுத்து விட்டுணும். இந்த பாருங்க, அவர் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. ஒயரை நம்ம இந்த மாதிரி கவுரு கீழே போட்ட மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஒயரையும் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து விட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் கேபிள் டைப் போட்டு நம்ம கட்டிடுவோம் இந்த ஓஸோட சேர்த்து. ஃபுல்லாக நீட்டாக ஈத்து விட்டுருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிஆர்ஐ பம்பு மோட்ரு. இது இந்த மோட்ரு வந்து 1 HP மோட்டார். நல்ல பிராண்டு தான் இது, நல்லாவே தண்ணி இறைக்கும். ரேட்டு வந்து 16,000 ரூபா வருது நம்ம ஏரியாவில், பாண்டிச்சேரியில். சரி, இது அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுப்பா. இந்த கேப்பு மேலே டேப் பிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு 1 HP மோட்டரே போதும். ஏன்னா நம்மளுது 50 அடியிலே தண்ணி கிடைக்குது. ஸோ இது வந்து டேப் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு. நான் ஒயர் ஜாயிண்ட்டில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேப்பு. மோட்டர் தூக்குப்பா. சூப்பர், செம்ம வெயிட் இல்லை இது. எல்லாம் சேர்த்து ஸ்டீல் பாடி. ஸ்டீல் பாடி தான். பம்பு. இது வந்து மோட்ரு, இது பம்பு. இதையும் ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ. இதுல மரம் இருக்கும். ஸோ இந்த பிவிசி வந்து ஒரு கேப் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஏன்னா இதுல ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் டேமேஜ் ஆகக்கூடாது, ஒரு கேப் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேப் எடுத்து தூக்கி போட்டுற வேண்டியது, நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த எஸ்எஸ் போல்ட்டை பத்திரமா வச்சுக்கிங்க, மிஸ் ஆகக்கூடாது. ப்ளஸ் இதில் ஒரு ஷாப்ல ஒரு கீ வச்சுருப்பாங்க, கை எடுப்போம். இதோ இந்த கீயில் டேப் வச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இது ஒரு மெயினான கீ. இந்த கீ மிஸ் ஆகக்கூடாது. இந்த டேப்பை ரிமூவ் பண்ணு. அதனால தான் டேப் வச்சு வச்சுருக்காங்க. அந்த கீ ஊந்துச்சுன்னா ஷாஃப்ட் கனெக்ட் பண்ண முடியாது, பம்பையும் மோட்டரையும். ஸோ அந்த கீ வந்து நம்ம பத்திரமா கையில் எடுத்தால் வந்துடும். இந்த கீ தான் வந்து அந்த இன்னொரு 2 மோட்டரையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது சேஃப்டியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பம்பை ரிமூவ் பண்ணுறேன். இந்த வலை எஸ்எஸ் வலை இருக்குது பாருங்கள், அந்த வலையை கட்டிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த கீ அதில் வச்சுட்டாரு. இப்போ பம்ப் எடுத்துன்னு வந்துட்டு இதை பாருங்க, இந்த இதில் கீ செட்டப் ஒரு கேப் கொடுத்துருவாங்க பாருங்க. அந்த கேப்பையும் அந்த கீயும் ஒரே டைமில் லாக் பண்ணி. இதுக்குள்ளே வந்து ஆயில் இருக்கும். சில மோட்டரில் சிஆர்ஐயில் தான் ஆயில் கொடுக்குறாங்க. சில இடத்துல வந்து நம்ம தண்ணி உள்ளே போட்டு ஸ்க்ரூவை கட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு தான் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், போரையும் மோட்டரையும். இதில் வந்து ஆயிலில் உள்ளே ஊற்றுறதால நம்ம தண்ணியில் எதுவும் ஊற்ற தேவையில்ல, டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது 7 ஸ்டேஜ் பம்பு. இது லாக் பண்ணுறது பாருங்க, அப்படி வரணும். அதுக்கேற்ற மாதிரி சுற்றி இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ டைட் பண்ணுற வேண்டியதான். எஸ்எஸ் போல்ட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இப்போ மாற்றி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் மோட்டர் லைன் கனெக்ஷன்லாம் கொடுக்குறது. பயப்பட தேவையில்ல. மொதல் பண்ணும்போது இந்த நம்ம சேனலில்
பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்படியே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோ போட்டு அப்போ தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் சம்மந்தமாக வரும். ஃபுல் டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா மோட்டர் தனியாக போர் தனியாக கீழே வந்து கிடக்கும். சொல்லிட்டேன் சாரி. அதெல்லாம் கவுரு கட்டு போய் சேஃப்டிக்கு நம்ம பாருங்கள், இந்த கயிறை வச்சு நம்ம கட்டிடுவோம் மோட்டரில். ஸோ என்னைக்காவது அந்த ஓஸ் கட்டாகி கீழே வந்தாலும் இந்த மோட்ரு வந்து இந்த கயிறு பிடிச்சின்னு இருக்கும். மோட்டர் ஃபர்ஸ்ட் ஏத்தி மற்ற இதெல்லாம் கேபிளுக்கு பட்ட இந்த கேப்பை கட்டிட்டு அதில் வந்துட்டு நம்ம பிளாக் ஹோஸ் இருக்குல்ல, பைப் ஹோஸ், அந்த ஹோஸை வந்து அதில் டைட் பண்ணணும். இந்த மோட்டருக்குள்ள தண்ணி ஊற்றாது. டஃப்ரன் டேப் சுற்றுப்பா. இதுல நூலு சலாக்கும் போடலாம், டப்ளனும் போடலாம். ஒரு மைக்கு பிரதாபிட்டே கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறாரு ஓஸில். பாப்பா தூக்கினாப்பா தம்பி. எனக்கு இந்த மாட்டம் அவர் பைப் இன்ச் வச்சு பிடிக்கிற இருப்பாங்க, அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். எப்படி டைட் பண்ணுறாரு பாருங்க. அதுக்குள்ளே ஒரு ஷாப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வெட்டு மாதிரி விட்டு டைட் பண்ணுறாரு பாருங்க. கட்டிங் போய்ட கேப்பில் விட்டு அடுத்து தூக்குற டைட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதானா? இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. மோட்ரு இப்போ ஜாயிண்ட் அடிக்கணும், ஒயர் ஜாயிண்ட் அடிக்கணும். ஒயர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒயர் எடுப்பா, ஒயர் ஸ்டிப் எடுத்து விடு. என்னங்கப்பா ஒயர் இது? என்ன கோர் ஒயர்? 3 கோர் ஒயரா? மெஷ் போடுப்பா. இந்த மெஷ்ஷு போடணும். மெஷ்ஷு போடும்போது கரெக்டாக இந்த கேப்பில் கரெக்டாக அது பாருங்க, இந்த கேப் ஒன்று கொடுத்துறாங்க பாருங்க. இந்த கேப்பில் தான் இந்த ஒயர் இப்படி வச்சு போடணும். டைட் பண்ணலாம். அங்கே வச்சு டைட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயர் இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி மேலே ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்தாங்க பாருங்கள். இந்த ஒயர் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஒயர் மீதி ஒயர் இது உள்ளே ஒன்றும் லூஸ் பண்ணும். இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு தூக்கிங்க. அப்போ தான் வந்து ஒயர் ஒரு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மேலே இந்த மெஷ்ஷுக்கு மேலே லைட்டாக கேப் இருந்தது. ஸோ அதை டேப் அடிச்சு லாக் பண்ணுறாரு, மண்ணுக்கு இன்னும் அதை உள்ளே போகாது. இது மோட்டருக்கு ஒயர் கொடுத்துட்டாங்க. மோட்டரோட லென்த்து 30 அடி 50 அடி 100 அடி மோட்டருக்குன்னா அந்த அடிக்கு தகுந்த மாதிரி ஒயர் கொடுத்துருவாங்க. அந்த ஒயர் தான் இப்போ சிவர் 3 கோர் ஒயரை. அந்த ஒயர் இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரில் ஜாயின் பண்ணணும். இதில் என்னென்ன ஒயர் இருக்குது பாருங்கள், ரெட் கலரு, எல்லோ கலர், ப்ளூ கலர். அதே மாதிரி அதில் ரெட்டு எல்லோ ப்ளூ இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிடணும். மோட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் அடிச்சுட்டு கடைசியில் வந்து டேப்பு, அதுக்கு நான் வாட்டர் ப்ரூஃப் டேப் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் சுற்றணும். நம்ம இன்சுலேஷன் டேப்பில் போட்டிங்கன்னா கரண்ட்டு இது கிரவுண்டில் தண்ணியில் பாஸ் ஆகி உங்களுக்கு சர்க்யூட் ட்ரிப் ஆகினே இருக்கும், ஃபியூஸ் போயினே இருக்கும். ஸோ இது ஜாயிண்டிங்லாம் கரெக்டாக போட்டு டேப் பக்காவாக அடிக்கணும், வாட்டர் ப்ரூஃப் டேப்பை.
நார்மல் டைப் அடிச்சுட்டு தானே அடிப்பாங்க. அடி. நான் டைட்டாக ஈத்தடி. ஒன் யூஸ் மட்டும் தான். அதுதான் ஜாயிண்ட் வெட்டி தான் போடணும். சொல்லு. ஆமாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒன் யூஸ் தான் இது. ஒரு வாட்டி நம்ம வந்து இது ஜாயிண்ட் அடிச்சிட்டோன்னா திருப்பி டேப்பில் பிக்க முடியாது. தூக்கி போட்டு வேறு டேப் வாங்கி தான் வந்து அடிக்கணும். ஸோ அடிக்கும்போது கரெக்டாக அடிச்சிடுங்க. ஒட்டிக்கிச்சுன்னா திருப்பி பிக்க முடியாது. கட் பண்ணி தான் கிடக்கணும் ஒயரை. இந்த மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி டேப் அடிக்க வேண்டியதான். ரெட்டுக்கு ரெட்டு, ப்ளூக்கு ப்ளூ, எல்லோக்கு எல்லோ அடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக சேர்த்து வச்சு டேப் அடிக்க போறாரு. அடிப்பா டப்புன்னு மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டேப் அடிக்கிறாரு பாருங்க. தண்ணி மேலே படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டேப். வயரிங் மொத்தமாக லாஸ்ட்டாக வச்சு மொத்தத்தையும் வச்சு டேப் அடிச்சிட்டோம் பாருங்க. இதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் போட்டு டேப்பு போட்டு அப்படியே மோட்டர் போர்வெல் இறக்க வேண்டியதுதான் அடுத்தது. இப்போ அந்த சிம்பிளாக வந்து சிஆர்ஐ இருக்கும். ஓகே தான். மற்ற மோட்டர்லாம் படி. ஓகே பக்காவாக டேப் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா ஒயரையும் கவுரு எங்க கயிறு எடு. இந்த கயிறு எடுத்து கட்டு. இந்த பாருங்க கயிறு போடாமலாம் போர் யாரும் இறக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கயிறை போட்டு இறக்கணும். என்னைக்குன்னா இந்த ஓஸ் கீஸ் ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா இந்த மோட்டர் தூக்கிறதுக்கு அந்த கயிறு தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கயிறு எடுத்து கட்டுறாங்க பாருங்க. அதுக்குன்னு ஒரு கேப் கொடுத்துறாங்க பாருங்க கவுரு கட்டுறதுக்கு. இது கீழே வரைக்கும் இது மாதிரி கட்டுவாங்க ஒன்று. அது வந்து பெரிய மோட்டர் தான். நம்ம 1 HP தானே. ஏன்னா 4 போல்ட் இருக்குது. சுருக்கு போடுப்பா. இன்னொரு முடி கூட போட்டு விடு. போட்டோன்னா ஒன்று ஆப்போசிட்ல போகணும். அப்போ தான் நிற்கும். ரெண்டும் ஒரே பக்கம் போட்டால். இப்போ கேபிள் டைப் போடு. இன்னும் டேப் அடிச்சுட்டு டேப் போடு. டேப் அடிங்க. ஆமாம் டேப் தண்ணியில் ஊறாது. ஒன்றுமே ஆகுது. எடுக்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிடிக்கும். இது மேலே எடுக்கும் சுருக்க. ஓகே இந்த ஒயரையும் ஒயரை கேபிள் அடிக்கிற கேபிள் டைப் போட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேபிள் டைப் போட்டுன்னு போகணும். கேபிள் டை இல்லைன்னா டேப் கூட அடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கேபிள் டைக்கும் வாங்கி வந்து போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உள்ள கயிறு சேர்த்து கூட ஜாயின் வச்சிங்கன்னா மோட்டர் தூக்கும் போது இந்த ஒயர் டேமேஜ் வாய்ப்பு. ஸோ கயிறு தனியாக போடணும். ஒயரும் ஓசம் ஒரே இதில் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஒரு கேபிள் ஆக்சிடென்ட். கயிறு என்ன போட்டுருவா? போல் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி. ஒரு ஆள் கவரே பிடிச்சிங்க. அப்படியே இறக்குங்க. நீங்கள் விட்ருங்க. கயிறு கொடுங்க. சார் கொடுங்க. அவ்வளோதான். இல்லை மேலே தான் ரோப்பு. இந்தாங்க ஃபஸ்ட் ரோப் போட்டுக்கிறீங்களா? பைப்பு போடுங்க. ஒயர் இந்த கட்டாகிறப்ப
ஓகே இப்போ கப்ளிங் க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதான், இப்போ கப்ளிங் போட்டாச்சு. கிளாம்பு போடுங்க. ஒயர் ஒரு பக்கம் பிடிங்க. இந்த கிளாம்ப் போடுங்க. கிளாம்ப் போட்டு டைட் பண்ணுங்க. அப்போ தான் பைப் வந்து கீழே விழாமல் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கும். சும்மா ஒரு முடி போட்டு விடுங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டர் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறது. சேரை பம்ப் ஸ்டார்டர் இது. அவ்வளோதான் பாருங்க, இதுதான் மோட்டரோட ஸ்டார்டர். இதில் இப்போ லைன் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் இது ஆணி அடிக்குதுங்க, தனியாக வச்சுக்கிறேன். மெஷர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மோட்டருக்கு இன்புட் ஃபேஸ் கொடுக்க போகிறேன். இன்புட் ஃபேஸ் நியூட்ரலு ரெட் கலர் ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஜூம் பண்ணிது இதை பாருங்கள். ஃபேஸு பி போட்டு பாருங்கள். ஃபேஸ் இது, என் வந்து நியூட்ரலு. ஃபேஸில் வந்து நான் சிவப்பு கலர் ஒயர் கொடுக்குறேன் இன்புட் சப்ளையே. நியூட்ரலுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துட்றேன், இன்புட் நியூட்ரல். இது வந்து மோட்டரோட ஒயரு, ரெட்டு எல்லோ ப்ளூ. மோட்டர் பம்பில் கொடுத்தாலும் அந்த ஒயரு. அந்த ஒயரை வந்து நம்ம வந்து கீழே உள்ளது பாருங்கள். ஆறில் வந்து 6, ஒயில் எல்லோ, பியில் ப்ளூ கொடுக்க போகிறோம். இப்போ 6 கொடுக்குறோம். அடுத்தது எல்லோ. அடுத்தது ப்ளூ. ஓகே, இப்போ லைன் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இன்புட் ஃபேஸ் வந்து இதில் இந்த ஒயர் எடுத்துமே இப்போ வந்து இந்த பவரில் கொடுத்தோன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ணுவோம் வாங்க. டைட் பண்ணி கொடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இன்புட் சப்ளை இதில் கொடுக்க போகிறோம். கொடுத்தீங்கன்னா இப்போ ஆன் ஆகிடும். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பவர் இன்புட் சப்ளை மேலே கொடுத்தாச்சு. பவர் ஆன் பண்ணுறோம். எம்சிபி ஆன் பண்ணுவோங்க. லைன் எரியுது. ஓகே, இப்போ ஸ்டார்டரை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணலாம். வோல்டேஜ் பாருங்கள், 235 வருது. ஓகே, ஆன். பம்ப் ஆன் ஆகிடுச்சு. இப்போ போய் மோட்டர் போய் பார்ப்போம் வாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள். தண்ணி எப்படி பாரு கலங்கல. மோட்டர் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். ஒரு 2 மணி நேரம் மோட்டர் ஓடிச்சுன்னா தண்ணி வந்து கிளியர் ஆகி நல்லா பியூராக வரும்.